ஒரு மனிதனை நான் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அனுசரணையாக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் நான் அவனை அனுசரிக்க முடியும். இப்போ உதாரணமா நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன் மோட்டார் சைக்கிள்ல, அது நடந்து போகிறேன். அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. அந்த மரத்தை பார்த்த உடனே இந்த மரம் எனக்காக வழிவிடாது, இந்த மரத்தால் தன்னை இடம் பெயர்த்து கொள்ள முடியாது, இந்த மரத்தால் நகர முடியாது, நடக்க முடியாது, அப்ப இந்த மரம் எனக்காக அனுசரிக்காது என்று நான் உண்மையை புரிந்து கொண்டால் நான் அதை விட்டு விலகி நடப்பேன், நான் அனுசரித்து போவேன். அப்ப மரத்தினுடைய இயல்பு புரிந்தால் எனக்கு அனுசரணை வருகிறது. மனிதர்களுடைய இயல்பை புரிந்து கொள்ளுங்கள், முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்புறமா நீங்க அனுசரித்து போங்கள், அவனை அனுசரித்து போவீர்கள். அக்ரி தம் அண்ட் அட்ஜஸ்ட், அக்ரி அண்ட் அட்ஜஸ்ட் சொல்லுவாங்க. எப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னா அக்ரி பண்ணாதான் அட்ஜஸ்ட் வரும். அவனை ஏற்றுக்கொண்டால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்ப எப்படி மரம் இடம்பெயர்வதில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் இடம்பெயர்ந்து போகிறோமோ அதே போல மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்களும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை பிரச்சனையே இருக்காது.